தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. இன்றைய சிந்தனை: தூய்மையான உள்ளத்தோடும் எண்ணத்தோடும் இறைவனை தேடிட. உள்ளம் என்பது நம் சிந்தனைகளின் பிறப்பிடம், குணநலன்களின் பட்டறை, அறிவின் பெட்டகம், வாழ்க்கை மதிப்பீடுகளின் உறைவிடமாகும். இயேசு தனது மலைப்பொழிவில் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளை காண்ப என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது உள்ளம் மாசு கலக்காத நிலையில் இருக்க வேண்டும். நமது செயல்கள் அனைத்தும் நல்லவையாக, அதில் சுய சிந்தனைகள் இடம் பெறாததாக இருக்க வேண்டும். நம் இதயத்தில் காணப்படும் களைகளை நாம் வேரோடு அழித்தோம் என்றால்தான் இறைவனில் கனி கொடுக்கலாம். வாழ்க்கையில் நாம் பணம், பதவி, லட்சியம், சாதனை என எதையெல்லாமோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பலவற்றை நாம் நமது சாதனைகள் என கருதி கொள்கிறோம். ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவரவர் எண்ணங்களே ஆகும். எண்ணங்கள் செயல்களாகவும், செயல்கள் குணங்களாகவும், நல்ல குணங்கள் சமுதாய மேம்பாடாகவும் பரிணமிக்கின்றன. தவக்காலம் என்பது இறைவனை மனிதன் அதிகமாகவும் ஆழமாகவும் தேடும் காலம். தூய்மை என்பது நம் உடலை மட்டுமல்ல, நம் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதாக அமைந்தால்தான் நலமாக இருக்கும். இதயம் தூய்மையாக இருந்தால்தான் இறைவனை காண முடியும் என்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. தூய்மையற்ற செயல் தூய்மையற்ற இதயத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து, தூய்மையான உள்ளத்தோடும் நல்ல எண்ணங்களோடும் இறைவனில் வாழ்வோமாக.